வங்கியில் ரூபாய் நோட்டுகளை பரிமாற்றம் செய்வதற்கும் பெறுவதற்குமான விதிகளில் மத்திய அரசு இன்றும் மாற்றங்களை செய்துள்ளது. இன்றைய மாற்றங்களின் மூலம் விவசாயிகளுக்கும் திருமண வீட்டாருக்கும் சற்றே ஆறுதல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமணம் மற்றும் சாகுபடி காலமான இந்த சமயத்தில் 500-1000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை நீக்கியது பணத்தேவை அதிகமுள்ள பல்வேறு தரப்பினரையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கான பணப்புழக்கத்தை சற்று அதிகரிக்கும் வகையில் விதிகளில் 7 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் வாரத்திற்கு 50,000 ரூபாய் வரை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. So it has been decided therefore by Government of India that the time limit in all such cases of crop loan, that is payment of crop loan insurance premium, the time limit will be extended by 15 days. 15 days. This will help the farmers to sort of pay their crop insurance premium and avail the benefit of the crop insurance. திருமண வீட்டார் தகுந்த ஆவணங்களை அளித்து 2.5 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. And it has been decided that for marriage, for wedding ceremonies which are going on, up to 2.5 lakh rupees will be permitted to be drawn from the bank account. Now naturally again these accounts will have to be KYC compliant accounts, and there has to be drawn one per marriage. செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான உச்சவரம்பு 4,500 ரூபாயிலிருந்து 2,000 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களில் சி பிரிவு வரை உள்ளவர்கள் அலுவலகம் வாயிலாக முன்பணமாக 10,000 ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த முன்பணம் அடுத்த மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.